வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. சார் கமிஷன் ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க மட்டும் தான் வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா, நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க, நீங்களும் சேர்ந்து வேலையை பாருங்களான்னு சொல்லிட்டு நமக்கும் சேர்த்து இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இந்தமாரி வந்து இது வந்து வீட்டில் டேரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாக்காளரின் பெயர், அந்த ஓட்டரில் நம்பர் இருக்குமா அந்த நம்பரு, அப்புறம் உங்கள் அட்ரஸு, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். உங்கள் சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே புது ஃபோட்டோ கொடுக்கணும். அப்புறம் உங்களோட பிறந்த தேதி, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். அப்புறம் வந்து கைபேசி எண், உங்கள் ஃபோன் நம்பர் கம்பல்சரியாக கொடுக்கணும். அப்புறம் தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலர், இப்போ வந்து நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட பேர் கொடுக்கணும், இல்லைனா அப்பாவோட பேர் கொடுத்துக்கலாம். தந்தையின் இல்லை பாதுகாவலர் புகைப்பட அட்டை, நம்ம அப்பாவோடது இல்லை நம்ம ஹஸ்பண்டு அந்த ஒய்ஃப் இந்த மாதிரி இருப்பாங்களா அவங்களோட, நம்ம பாதுகாவலர் நம்மளை யார் பார்த்துக்கிறாங்க அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதில் கொடுக்கணும். தாயின் பெயர், தாயாரின் பெயர் வந்து அம்மாவோட பேர் கொடுத்துடணும், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர். அதுக்கப்புறம் துணைவியார் இருப்பின், துணைவரின் இது வந்து சம்திங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களோட பேர், அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதில் போடணும். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், வாக்காளரின் பெயர், அவங்களோட பேர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களோட ஓட்டர் ஐடியில் உள்ள நம்பர், அந்த நம்பர் போடணும். உறவினரின் பெயர், இதில் வந்து நம்ம பேர் பின்னாடி வந்து அப்பா பேர் இருக்கா இல்லை வந்து உங்களோட ஹஸ்பண்ட் பேர் இருக்கா அதை பார்த்து இதை போட்டுக்கணும். உறவு முறை வந்து அப்பா, யார் அந்த பேர் உங்களுக்கு பின்னாடி யார் பேர் வந்து கணவர், இந்தமாதிரி என்ன பேர் வந்து போட்டுக்கணும். உங்களோட மாவட்டம், மாநிலம் வந்து தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியின் பெயர், இப்போ வந்து உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி ஒன்று இருக்கும்ல அந்த தொகுதி, இப்போ நான் வந்து பாபநாசம், எனக்கு பாபநாசம், உங்களுக்கு என்ன தொகுதி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் எண்ணு பெயர், பாகம் எண்ணு, வரிசை எண், இந்த இதுக்கு தான் சட்டமன்ற தொகுதியின் எண் வந்து இதை எடுத்துக்கோங்க. சட்டமன்ற தொகுதி எண் வந்து இதில் கீழே இருக்கும் பாருங்கள், எங்கே இருக்குது தொகுதி எண் மற்றும் பெயர்னு இருக்குல்ல, 172 பாபநாசம். இது வந்துட்டு சட்டமன்ற தொகுதி எண்ணில் போடணும். பாகம் எண் வந்து இங்கே மேலே வாங்க, இதுலேயே கூட இருக்கும். இதில் வந்து இங்கே இருக்குது இந்த பாகம் எண் 141 உதவி இது இருக்குல்ல, இது அப்படி இல்லைன்னா இது மேலேயே நீங்கள் வந்தீங்கன்னா பாகம் எண் இங்கே இருக்குது பாருங்கள், பாகம் எண் மற்றும் 141 உதவி தொகுப்புள்ளி இந்த இது போடணும். இதுதான் சட்டமன்ற தொகுதி எண் வந்து இதில் என்ன இருக்குது 172 பாபநாசம், அதே தான் இங்கே 172 பாபநாசம். பாகம் எண்ணு தான் இங்கே மேலேயே இருக்குது. பாகம் எண் வந்து 141. வரிசை எண் வந்து வரிசை எண்ணு மேலேயே கொடுத்துட்றாங்க 449. இந்த வரிசை நான் இங்கே போடணும். அப்போ நான் அதுலேயே இங்கே வந்து நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு பேர் வருதுன்னு சொன்னேன், அப்பா பேர் இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் பேர் வருதுல்ல, அவங்களோட பேர், அவங்களோட நம்பரு, அவங்க ஒரே பேர்னா அவங்களோட அப்பா பேர் இல்லை இது இருக்கும்ல அந்த பேர், இங்கே அவங்களோட உறவு அப்பாவா அந்த இதில் என்ன இருக்கோ அவங்களோட கார்டை பற்றி எழுதிக்கங்க. மாவட்டம், அவங்க என்ன மாவட்டம், அவங்க தமிழ்நாடு அந்த இதுதான் வரும். சட்டமன்ற தொகுதியின் பெயர், இது வந்து அவங்க என்ன சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்களோ அந்த இது பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்து சட்டமன்ற தொகுதியில் அவங்க பாபநாசம், வாங்கிமான் இந்த மாதிரி என்ன ஊரில் இருக்காங்களோ அந்த தொகுதியின் பேர் போட்டுக்கோங்க. அவங்களோட சட்டமன்ற தொகுதியின் என்ன பேர் வந்து அவங்களோட பின்னாடி இருக்கும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த 172 பாபநாசம் இருக்குல்ல, அதே தான் இங்கேயும் வரும். ஆனால் இதில் வந்து பழைய கார்டையும் புது கார்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பழைய கார்டில் வந்து இங்கே வந்து பாருங்களேன், பழைய கார்டில் வந்து 185 பாபநாசம்னு இருக்குது. ஆனால் புது கார்டில் அதே சேம் ஏரியா தான், ஆனால் 172 பாபநாசம்னு இருக்குது. ஸோ புது கார்டில் என்ன இருக்கோ அந்த நம்பர் இதில் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது பாகம் எண் அவங்களோட இது, அவங்களுக்கு இந்தமாதிரி ஒன்று சீட்டு கொடுத்துருப்பாங்க, அது மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதுலேயே வந்து பாகம் எண் 141 இருக்குல்ல, அந்த 141 தான் இங்கே வரும். வரிசை எண் அவங்களோட என்ன இருக்கோ பார்த்து போட்டுக்கோங்க. தெரியலனா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் சைன் போடலாம். நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோடதுக்கு உங்கள் அம்மாவோடது இந்தமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைன் போட்டுக்கலாம். அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் நீங்கள் சைன் போட்டுக்கலாம். சைன் போட்டு உங்கள் இடது கை பெருவிரல் கைரேகை வச்சுட்டு அவங்க உங்களுக்கு என்ன முறை, அண்ணன்னா அண்ணன், தம்பினா தம்பி, அப்பானா அப்பா, அம்மானா அம்மா, இந்தமாதிரி என்ன முறை வேணுமோ அது இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேர் தப்பாக இருக்குது, இந்த அட்ரஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா பின்னாடி இந்த ஃபார்ம்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா, இதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாக்குச்சாவடியின் நிலைய அலுவலர், நீங்கள் ஓட்டு போடுவீங்களே, ஓட் பண்ணுற அந்த இடத்துல போய் கேட்டாலே அவங்களே சொல்லிவிடுவாங்க எங்கே போய் கொடுக்கணும், என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் என்ன தப்பு இருக்கோ 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு அல்ல நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, தப்பு ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க.
1987லேருந்து 2004 வரையும் உள்ள பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லை அது கண்டிப்பாக வேணும். அப்புறம் அப்பாவோடது இல்லைன்னா அம்மாவோடது நேட்டிவ் சர்டிஃபிகேட்னா பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும். 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு இதில் ஒன்று வேணும். அப்பாவோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு இதில் ஏதாச்சும் வேணும். அம்மாவோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வேணும். அவங்க வந்து ஃபாரினர்ஸாக இருந்தீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக அதில் அட்டாச் பண்ணணும்.